வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் ஜாதகத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது சாதகமற்ற இடத்தில் அமர்ந்திருந்தாலோ செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்தான். பொதுவாக சூரிய பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தந்தையார் வழி சொத்து, தந்தையார் ஆசீர்வாதம், மேலும் அரசாங்கத்தால் நன்மைகள், சமுதாயத்தில் மாபெரும் வெற்றிகள் போன்றவை சூரியனின் பலத்தாலே கிடைக்கப்பெறும். ஒரு தனி மனிதன் தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கே சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக சூரிய பகவான் மேசராசியிலோ சிம்ம ராசியிலோ உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் சிறப்பு தான். அல்லது நட்பு வீட்டான தனுசு வீடு, கடக வீடு, விருச்சிக வீடு ஆகியவற்றையல்லாது அமர வேண்டும். இப்படி நல்லபடியாக அமர பெறும்போது ஜாதகர் இயற்கையிலே ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவராக இருக்கிறார். பொதுவாக ராகு பகவானுடன் அதிக நெருக்கத்தில் இருக்கும்போது தோஷம் பெற்ற ஜாதகமாக மாறக்கூடும். அப்படி இருக்கும்போது அது சுப வீடாக தனுசு வீடோ மீன வீடாக இருந்தால் அதிக பாதிப்புகள் ஏற்படாது. மேலும் தோஷம் பெற்ற சூரிய பகவானை குரு பகவான் வேறு ஒரு ராசியிலிருந்து பார்த்தால் கண்டிப்பாக அந்த தோஷம் விலகப்பெறும். இவை யாவும் இல்லாமல் தோஷம் பெற்றே சூரிய பகவான் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் தினசரியே சூரிய பகவானை நமஸ்கரிக்க வேண்டும். இது ஒரு எளிய பரிகாரம்தான். இவர்கள் கண்டிப்பாக காலை ஒரு 5 மணிக்கே எழுந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். முதலில் சிரமமாக தான் இருக்கும். பழக பழக அவர்கள் வாழ்க்கையில் பல அரிய சாதனைகள் நிகழ்த்துவதால் அது அவர்களுக்கு பழக்கமாகிவிடும். 5 மணிக்கு எழுந்து குளித்து முடித்து பூஜைகள் செய்துவிட்டு சூரியன் எழும்பும் நேரம் வானத்தை பார்த்து நமஸ்கரிக்க வேண்டும். இப்படி ஒரு 5 நிமிடம் தினசரி காலையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது மிகுந்த ஏற்றத்தை தரும். முடிந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், மேலும் பிரதோஷ வேளைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபடுவதும் இவர்களுக்கு ஏற்றத்தை தரும். பொதுவாக சூரியன் தோஷம் பெற்றோ நீச்சம் பெற்றோ கிரகணம் பெற்றோ இருந்திருந்தால் ஆரஞ்சு நிறத்தில் உள்ள உடைகளை தானமாக கொடுக்க வேண்டும். எவ்வளவு ஆரஞ்சு நிறத்தை தானமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நலன் அதிகமாக சேர்வதாக இருக்கும். மேலும் அவர்கள் உடுத்தும் உடையிலும் அதிகமாக ஆரஞ்சு வண்ணத்தை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பாகும். சூரிய பகவான் காலையில் சூரிய உதயத்தின் போது எப்படி பளபளப்பாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறாரோ அதேபோல் அவர்கள் உடைகள் அணிய அந்த சூரிய பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகப்படுவதாக கூறப்படுகிறது. இது ஒரு எளிய பரிகாரம்தான். இதை செய்து நாம் மாபெரும் நன்மை அடையலாம். மேலும் சூரிய பகவான் ஜாதகத்தில் பலமற்று இருப்பவர்கள் தினசரிய காலையில் ஒரு அகல் தீபமோ அல்லது காமாட்சி விளக்கோ கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். ஒரு தீபம் ஏற்றுவது இவர்களுக்கு மிகுந்த ஏற்றத்தை தரும். அது நெய் விளக்காகவும் இருக்கலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம். காலை குளித்து முடித்துவிட்டு ஏற்ற இவர்கள் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்கள் விலகுவதோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் லாபத்தையும் அடைவார்கள். இதை செய்து பார்த்து நாம் நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.